இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு கோபால். 108 நாட்கள் நடந்த இந்த கடத்தல் சம்பவம் அது மட்டும் இன்றி 18 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு தற்பொழுது தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விடுதலை. முதற்கட்டமா நம்ம பாராட்டும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டியது இந்த வழக்கில் ஏற்று மிக திறமையாக வாதாடி ஜெயித்த எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவருடைய துணை நின்ற வழக்கறிஞர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க 18 வருஷம் முன்னாடி நடந்தது இந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி கடத்தல் நடந்த உடனே நிறைய ஒரு 108 நாட்கள் எங்களுடைய போராட்டம். அதுல முக்கியமா இந்த ராஜ்குமார் கடத்தல் நடந்த உடனே எங்களை தூது அனுப்பணும்னு 2 அரசும் முடிவெடுக்குது. ஜெயலலிதா ஒரு அறிக்கை விடுறாங்க, நக்கீரன் கோபால அனுப்பக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விடுவாங்க. அதுக்கு பின்னணியில நிறைய விஷயங்கள் நடந்தது. நாங்க ஒரு உயர்நீதிமன்றம் போனோம், அதுக்கு எதிராக ஒரு தடை வாங்கணும். அப்புறம் 2 மாநில அரசு வேண்டுகோளுக்குனாங்க, நாங்க உள்ள போனோம். ஒரு 108 நாள் எல்லாருக்குமே தெரியும் இது. இந்த வீரப்பன் ராஜ்குமார் கடத்தல் இதுக்கு பின்னாடி என்ன இருந்தது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த கடத்தலை வச்சு ஒரு அரசும் ஜெயலலிதா அரசும் அவங்க சேர்ந்த போலீஸும் இதை பழிவாங்கிறதுக்காக கையில் எடுத்தாங்க. கடத்தல அவங்க ஆட்சி வந்த உடனே என் மேல வழக்கு கொண்டு வந்தாங்க, என்னுடைய தம்பிகள் மேல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சிறை இருக்க வேண்டியதா இருந்தது, என் தம்பிகளும் சிறை இருக்க வேண்டியதா இருந்தது. இது முடிஞ்ச பிறகு அவங்களே இதே போலீஸ் சார்ஜீட்ல எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சார்ஜீட் ஃபைல் பண்ணாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 13 பேர் மேல வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமா நடந்துட்டு இருந்தது. அதுல குறிப்பா ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க, 9 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜ்குமார் கடத்தல் இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, அதெல்லாம் இப்போ எனக்கு முன்னாடி பேசின இப்போ சுகுமாரன் சொல்லியிருப்பாரு. இல்ல தெளிவாவே சொன்னதுக்கு நிறைய இருக்காங்க. எங்களை பொறுத்தளவுல ஒரு கர்நாடகம் தமிழகம், அங்க கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற 60 லட்சம் தமிழர்களை பாதிக்கிற ஒரு விஷயமாக இது இருந்தது. ஏன்னா ராஜ்குமாருக்கு உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுட்டா, இல்ல அவருக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டுட்டா, அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊறு விளையும் அப்படிங்கிற ஒரு பயங்கரம் அந்த நேரத்துல இருந்தது. அந்த பயங்கரம் நடக்காம நீங்க மிக சாதுரியமாக இந்த ராஜ்குமார் மீட்பை நாங்க எல்லாருமே சேர்ந்து ராஜ்குமாரை மீட்டெடுத்து வெளியே வந்ததுதான் எங்களுக்கு அந்த நேரம் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். அந்த வழக்கை வைத்து அரசாங்கமும் போலீஸும் அப்ப இருந்த அரசாங்கமும் போலீஸும் மிகப்பெரிய பலி உணர்ச்சியோட இந்த வழக்கை அவங்க முன்னெடுத்து செஞ்சாங்க. அதுல நீங்க அது சட்டமே சொல்லியிருக்கேன், நீங்க இந்த அவங்க போட்ட வழக்கை நீங்க சரியாக வாதாடி பார்க்க அந்த மூத்த வழக்கறிஞர்கள் கீழே இருக்கிற வழக்கறிஞர்கள் இது ஜெயிச்சதுனால இன்னைக்கு எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க. நிச்சயமாக இதை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி திரு கோபால். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.